இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் பற்றியும் காசாவை பற்றியும் செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ரெண்டு பக்கமுமே பார்த்திங்கன்னா அப்படியே மாறி மாறி செய்திகள் வந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் காசாவில் நிலைமை சீராயிட்டு இருக்குது, ஏன்னா போர் நிறுத்தம் கையெழுத்திடப்பட்டாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அதை பற்றிய தகவல் வந்திருக்கு. ஆனால் மறுபக்கம் லாஸ் ஏஞ்சல்ஸில் அப்படியே நிலைமை என்ன ஆகிட்டு இருக்குன்னா எச்சாயிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு புயல் காற்று உருவாயிட்டு இருக்குது. அதனால ஹை ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்கன்ட்டு இப்போ அதனுடைய தாக்கம் அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ ஜஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா லைவாக வீடியோவில் போயிட்டு இருக்குது. மோசமான தீ பரவிட்டு தான் இருக்குது. பல இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அணைக்க முடியாமல். அதை பற்றி நிலவரம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். காசாவில் ஓஞ்சிட்டு இருக்கு. இப்போதான் லாஸ் ஏஞ்சல்ஸில் அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் அடுத்த 10 நாட்களுக்கு இது தொடரும்னு வேற லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து தகவல் கொண்டே இருக்குது. வாங்க முதல்ல நம்ம காசாவை பற்றி ஒரு சில விஷயத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸை பற்றி பார்த்துடலாம். இங்கே பொங்கல் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கனால கொஞ்சமாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். அதனால் அதை பொருட்படுத்திக்காதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு காசாவில் பார்த்தா நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். நேற்று நைட்டு போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தோம். அடுத்த 12 மணி நேரத்தில் காசாவில் போர் நிறுத்தம் கையெழுத்திடப்பட போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இஸ்ரேலை நம்ப முடியாதுன்ட்டு. உண்மைதான், நம்மளுடைய அனுபவம் அப்படி தான் இருந்துட்டுருந்துச்சு. ஆனால் நைட்டே பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு அப்டேட்டான செய்திகள் வந்துருச்சு, கையெழுத்திடப்பட்டாச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துருச்சான்னு கேட்டால் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அமலுக்கு வருது. இன்னிலேருந்து 3 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அமலுக்கு வரப்போகுது. அதுவரையும் இந்த தாக்குதல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். காசாவிலிருந்து இஸ்ரேலை அடிக்கிறது, இஸ்ரேலிருந்து காசாவை அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி தாக்குதல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சுத்தமாக போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அமலுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. நடுவில் இதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜோ பைடன் இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. காசாவில் போர் நிறுத்தப்படும், விரைவில் பணைய கைதிகள் தங்கள் குடும்பத்துடன் வீடு திரும்புவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர் நிறுத்தம் நேற்று நைட் கையெழுத்திடப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு போஸ்ட்டை ஜோ பைடன் போட்டார். போடும் போதே எல்லாருக்கும் ஓகே அப்போ கையெழுத்திட போகிறாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கக்கூடிய செய்தி தெரிஞ்ச கையோட ட்ரம்ப் விடலை. ஏன்னா இது இந்த தடவை என்னுடைய முயற்சியால் தான் நடந்திருக்குன்னு மக்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிறனால ட்ரம்ப் உடனே ஒரு போஸ்ட் போடுறாரு. மத்திய கிழக்கில் பணைய கைதிகள் பிடிக்கப்பட்டவர்களுக்காக எங்களிடம் ஒரு ஒப்பந்தம் உள்ளது, அவர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பைடனுக்கு அடுத்து ட்ரம்ப்பும் ஒரு போஸ்ட் போட. அப்போ 2 பேருமே சேர்ந்து தான் இந்த தடவை அழுத்தம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஜோ பைடனுடைய ஆட்சியில் போர் நிறுத்தத்தை பற்றி ஒரு 6 மாதமாகவே பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆட்சி மாறுறதுக்குள்ளே நாங்கள் போரை நிறுத்தணும், அப்போ தான் நாங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும்லாம் பேசினாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. கடைசி வரையும் பேசிகிட்டே இருந்தாங்க. இந்த தடவை ட்ரம்ப்புடைய அழுத்தம் இந்த போர் நிறுத்தத்துக்கு காரணம் அப்படிங்கிறது கத்தாருடைய கருத்தாகவும் இருக்குது. அவர் தான் இந்த தடவை இஸ்ரேலுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துருக்காங்க. ஜோ பைடனுடைய ஆட்சி காலத்தில் கொடுத்தாலும் சரி, ஜோ பைடன் சொல்கிறதையோ இல்லை கமலா ஹாரிஸ் சொல்கிறதையோ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நெத்தன்யாகு அதிகமாக பொருட்படுத்தி கொள்ளலை. அதனால் தொடர்ச்சியாக நாங்கள் ஆயுதம் கொடுக்க மாட்டோம், நீங்கள் போரை நிறுத்துங்கன்னு சொன்னாலும் அவங்க அதெல்லாம் மதிக்காம தான் தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க இஸ்ரேலிருந்து அங்கே மிரட்டிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவில் உங்களுக்கு ஓட்டு வேணும்னா எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு நெத்தன்யாகு ஜோ பைடனை மிரட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல ட்ரம்ப் அப்படி இல்லை, அப்படியே ஆப்போசிட்டாக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இப்போ கையெழுத்துலாம் போட்டாச்சு. ஆனால் எப்படி அவங்க கையெழுத்து போட்டாங்க, இவங்க ஒத்துக்கக்கூடியவங்க கிடையாதே அப்படின்னு கேட்டால் அவங்க விருப்பம் இல்லாமல் தான் போட்டிருக்காங்க. அடுத்தடுத்து 2 அறிவிப்புகள் வருது. முதல் அறிவிப்பு பார்க்கும்போது காசாவில் ஒன் ஆஃப் த தலைவராக இருக்கக்கூடிய கலீல் அல் ஹையா அவர்கள் அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இப்போ போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்குதுன்ட்டு சொல்லிட்டு சொன்ன கையோடு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனாலும் அக்டோபர் 7 நடந்ததை இஸ்ரேல் ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் ஒப்பந்தத்தை மீறலான்னு எங்கேயாவது நினச்சா அகைன் அண்ட் அகைன் வி வில் டூ இட், நாங்கள் திரும்ப அதை செஞ்சு காட்டுவோம் பாருங்க அப்படிங்கிறதை கலீல் அல் ஹையா அவர்கள் அறிவிக்கிறாங்க. எதுக்காக இதை சொல்கிறாங்கன்னா, ஒப்பந்தம் என்னதான் போட்டு கையெழுத்து போட்டாலும் ஒரு சில விஷயங்கள் இன்னும் தெளிவாக அந்த ஒப்பந்தத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் இஸ்ரேல் எல்லாத்துக்குமே சம்மதம் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால ஒரு சில விஷயங்கள் நேரடியாக குறிப்பிடப்படாமல் கையெழுத்து போடப்பட்டுள்ளது. அதனால குறிப்பிடப்படாத விஷயத்தை காரணமாக வச்சு அப்புறம் மறுபடியும் போற ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க கலீல் அல் ஹையா. ரெண்டாவது இது ஒரு போஸ்ட்னா அப்படியே இஸ்ரேல்லேருந்து ஸ்மோட்ரிட்ஜ் அவன் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கும்போது, நாங்கள் இதை ரொம்பவே வன்மையாக கண்டிக்கிறோம், இது நியாயமே இல்லை, நாங்கள் எதுக்கு போரை நிறுத்தணும், நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், காசாலேருந்து தானே எங்களை அடித்தாங்க, எங்கள் மக்களை வேற கடத்திட்டு போயிட்டாங்க, அதனால இவ்வளோ நாள் நாங்கள் போராடினதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், 1.5 வருஷம் கஷ்டப்பட்டுட்டோம், இப்போ போய் இப்படி போரை நிறுத்த சொல்கிறீங்களே, இது இஸ்ரேலுக்கே பாதிப்பாகும், பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் தரணும், அதனால நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக இப்போ இல்லாட்டினாலும் சரி மறுபடியும் சண்டையை ஆரம்பிக்க தான் போகிறோம், இதில் எங்களுக்கு கொஞ்சம்
கூட விருப்பம் இல்லை, எங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து தான் போரை நிறுத்த வச்சுட்டாங்க, ஆனால் இது வந்து நிரந்தரமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஸ்மாட்ரிச் தரப்புலேருந்து இன்றைக்கி ஒரு அறிவிப்பு. அப்போ கலீல் ஹையா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து மறுபடியும் மீறினா நாங்கள் அடிப்போங்கிறாங்க. அந்த பக்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இப்போ நிறுத்தினாலும் மறுபடியும் ஆரம்பிப்போம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து இந்த போர் நிறுத்தம் இப்போ நின்றுக்கு, கையெழுத்து போட்டிருக்காங்கிறது உண்மைதான். ஆனால் இன்னும் ஒரு சில வாரங்கள் கழித்து தான் இதனுடைய நிலைமை தெரியும். ஏன்னா இவங்க லெபனானில் போய் போரை நிறுத்தினாங்க, ஆனாலும் தொடர்ச்சியாக லெபனான் மேலே தாக்குதல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி எதையாவது இவங்க இங்கே பண்ணாங்கன்னா என்ன ஆயிரும்னா, ஒப்பந்தம் வந்து முறிஞ்சிரும், மறுபடியும் சண்டையை ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப முக்கியமாக லெபனானில் அந்த வேலையை இவங்க செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பிணை கைதிகள்லாம் அங்கே இல்லை, அதனால இவங்க போய் செய்வாங்க. ஆனால் காசாவில் அப்படி செய்ய முடியாது. காசாக்குள்ளே தான் பிணை கைதிகளே இருந்துட்டு இருக்காங்க. அந்த பிணை கைதிகளுக்காக தான் இவங்க போர் நிறுத்தத்துக்கே வந்திருக்காங்கங்கும் போது ஆரம்பத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் பிணை கைதிகள் வாங்கினதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்கு. பிணை கைதிகளை பற்றி என்ன வந்திருக்கு பேச்சுன்னு கேட்டால், 33 பிணை கைதிகள் மொத்தமாக வந்து இந்த தடவை வந்து ஃபர்ஸ்ட் கட்டத்தில் வெளியிட போகிறாங்க. காசாவிலிருந்து இஸ்ரேலுக்கு அனுப்ப போகிறாங்க. அந்த 33 பேத்துக்கு வந்து 1000 பேத்தை அங்கிருந்து திருப்பி கொடுக்கணும். யாரெல்லாம் வந்து காசாவை சேர்ந்தவங்க இஸ்ரேலுடைய சிறையில் இருக்காங்களோ அதில் 1000 பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் கட்டத்தில், ஏன்னா போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஒரு 3 பேஸாக இருக்கும். முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம்ட்டு. முதல் கட்டத்தில் 33 பிணை கைதிகள் போவாங்க. அப்புறம் 2ஆம் கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பிணை கைதிகள் விடும்போது அங்கிருந்து சிறை கைதிகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி 3 கட்டம் போகும். 3ஆவது கட்டத்தில் நிரந்தர நிறுத்தம், இனி உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டாங்கன்னா போர் நிற்கும். இல்லை 3ஆம் கட்டத்தில் வந்து மறுபடியும் முதலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா போர் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் அந்த சமயத்தில் பிணை கைதிகள் வந்து யார் கையில் இருக்க மாட்டாங்கன்னா, காசாவின் கையில் இருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து இங்கே இருக்கிற முக்கியமான விஷயமா இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் போர் நிறுத்தத்தில் என்னென்னலாம் பேசப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது, அடிப்பட்டவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு மாறும்போது நீங்கள் அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவத்தில் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் ராணுவம் முதல் கட்டமெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளக்குள்ள இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவாங்க. ஒன்று ஃபிலடெல்ஃபியா காரிடோர்லேருந்து வெளியே வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த ரஃபா கேட்லாம் வந்து முழுசாக திறந்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து இஸ்ரேல் ராணுவம் இருந்துட்டு இருக்கோ அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கட்டமாக வெளியவும் வர்றதாக வந்து கையெழுத்து போடப்பட்டுள்ளது. ஏன்னா அவங்க வெளியே போனால் தான் போர் நின்னதுக்கே அர்த்தம். அதனால் வந்து அவங்க வெளியே வர்றதும், பொதுமக்கள் அவங்கவுங்க இடத்துக்கு திரும்பி போகிறதும், பொதுமக்கள் சுதந்திரமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத பற்றி பேசப்பட்டிருக்கு. அப்புறம் சிறை கைதிகள், பிணை கைதிகளை பற்றி பேசப்பட்டிருக்கு. அவ்வளோதான். என்ன சுதந்திரமே கிடச்சிருச்சான்னு கேட்டால், சுதந்திரம் அப்படிங்கிறது இஸ்ரேல் கொடுக்கக்கூடியது கிடையாது. இஸ்ரேல் நாங்கள் உங்கள் மேலே சண்டை போட மாட்டோம் அப்படிங்கிறத மட்டும்தான் இஸ்ரேல் சொல்ல வேண்டும். சுதந்திரத்தை பற்றி வந்து ஐநால தான் இவங்க பேச முடியும். இன்னும் சில காலங்கள் தள்ளி போகும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அமலாக்கப்பட போகுது. போர் நிறுத்தம் வந்துருச்சு. இந்த பக்கம் இப்போ பார்த்தா ஓரளவுக்கு நிலைமை சீராகி கொண்டு இருக்குது. அப்படியே நம்ம மறுபக்கம் வந்து கலிஃபோர்னியாவில் பார்த்துடலாம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு புயல் வந்து கிளம்ப போகுது, அதுக்காக வந்து ரெட் அலர்ட் வந்திருக்குன்னு சொன்னோமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய காற்று வீச்சு வந்து அதிகமாக இருந்து கொண்டு இருக்குது. ரொம்பவே அனல் காற்றாக வீசி கொண்டு இருக்கிறதுனால பல பகுதிகளிலிருந்து மீண்டும் மக்கள் வந்து அவசரமாக வந்து அகதிகளாக வெளியேறியிருக்காங்க. தொடர்ச்சியாக வந்து பார்த்தா அங்கிருந்து வரக்கூடிய வீடியோலாம் அங்கே வந்து தண்ணி பத்தாமல் கடல் நீரை எடுத்துகிட்டு வந்து அணைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. நம்ம கவனித்து பார்த்தோம்னா காசாவில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தண்ணியே கொடுக்காம அந்த பொதுமக்கள் கடல் நீரை எடுத்து உபயோகிக்க ஆரம்பித்தாங்க. இங்கே வந்து இவங்களுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னா, கடல் நீரை கொண்டு வந்து அணைக்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. அவங்கள்ட்ட அதுக்கான சௌரியங்கள் இப்போது லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து போதுமான அளவுக்கு இல்லை. அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அணைக்கிறதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருப்போம், ஆட்கள் வந்து போதுமான அளவுக்கு இல்லை, அவங்களுக்கு தேவையான வாகனங்கள் இல்லைன்னு சொல்லியிருந்தோமா. அங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஏஜென்சிலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க உள்ளக்குள்ளே பூந்துட்டு எங்களுக்கு ஃபோனை பண்ணுங்கள், நாங்கள் அணைச்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிக காசை வந்து வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, ஊரே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. விட்டுட்டுலாம் யாரும் போகல. அங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஃபயர் சர்வீஸ் வந்து அணைச்சி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அதிக காசை வந்து கொடுத்து அணைக்க வேண்டிய நிலைமை வருது. அதை தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப கொந்தளிக்கிறாங்க. இந்த நேரத்தில் கூட பிஸ்னஸை தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா கவர்மெண்ட் அந்த சௌரியத்தை யாருக்கும் கொடுக்காதனால ப்ரைவேட் வந்து அதவே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, லாபத்துக்காக அதை ஒரு வேலையாக எடுத்து செஞ்சிட்ருக்காங்க. அங்கே பொதுவாகவே காட்டு தீ வர்றனால அந்த மாதிரி சர்வீசஸ் அங்கே அதிகமாக இருக்கும். அதனால யாரெல்லாம் அதிக காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்குலாம் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, தீ அணைஞ்சிட்ருக்கு. காசாவில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தண்ணி கொடுக்காதப்ப, சாப்பாடு கொடுக்காதப்ப அங்கே போய் ஒரு மூட்டை அரிசியோ ஒரு மூட்டை கோதுமையோ அவங்க வாங்குறதுக்கு 100 மடங்காக காசு செலவு பண்ணி வாங்கினாங்க. இப்போ அங்கே வந்து அணைக்கக்கூடிய தண்ணியை கூட வந்து நார்மலாக வந்து அணைக்கிறதை விடவும் ஒரு 100 மடங்கு அதிக செலவு பண்ணி தான் அணைச்சிட்ருக்காங்க. ஏன்னா ஊரே பற்றி எரியும் போது எல்லா பக்கமும் டிமாண்ட் இருக்குது. உங்களுக்கு நாங்கள் முதல் வரணும்னா நீங்கள் இவ்வளோ காசை கொடுங்கன்னு சொல்லிட்டு 1000 ரூபா கேட்குற இடத்துல 1,00,000 ரூபாய்க்கு மேலே அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. அப்போ
இதுவும் பார்த்தா காசாவில் நடந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ அதிக காசை கொடுத்து வாங்கி அப்படியும் வந்து ஒரு சிலர் வந்து அவங்களுடைய வீட்டை வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் வரலாற்றிலே பார்க்காத ஒரு காட்டுத்தீன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு சொல்லிட்டாங்க வரலாற்றில் இதுவரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய காட்டுத்தீயுடைய லிஸ்டெல்லாம் எடுத்தால் அதில் நம்பர் 1 இருக்கக்கூடியது இப்போ இந்த தடவான பேலசைட்டுடைய காட்டுத்தீ. அதுக்கப்புறம் நம்பர் 2 இருக்கிறது இந்த தடவை லாஸ் ஏஞ்சல்ஸ்லான ஈட்டனுடைய காட்டுத்தீயாக இருக்குது. அதாவது அங்கே வந்து ஒரு 5 பகுதியில் ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் தீ பிடிச்சிச்சு. அந்த 5 பகுதியில் ரொம்ப முக்கியமான பகுதி தான் பேலசைட்ஸும் ஈட்டன் பகுதியுமா இருக்குது. இந்த 2 பகுதியில் இருக்கக்கூடிய தீ எந்த இடத்துல போய் பீட் பண்ணியிருக்குன்னு பார்த்தா மனிதர்கள் வந்து தெரிந்த காலத்துலேருந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல இந்தந்த காலத்தில் இப்படிலாம் தீ வந்து ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 ரெண்டையுமே இப்போ ஏற்பட்ட தீ வந்து போய் பிடிச்சிருக்குன்னா எந்த அளவுக்கு வந்து 2 இடத்த பிடிச்சிருக்குன்னா எந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு முதல் 2 இடத்தவே இந்த தடவை பிடிச்சிருச்சுன்னா எந்த அளவுக்கு வரலாறே பார்க்காத ஒரு அழிவாக இருக்கும் அப்படிங்கிறதை பார்த்துக்கோங்க. அதனால தான் இன்னைக்கு ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க மனித சக்தியால் இதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே தெரியல. இது வந்து பார்த்தா இயற்கை வந்து ரொம்பவே வந்து ஒரு இயற்கையுடைய பெரும் சீற்றமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் அதுவே அணையணும். ஒட்டுமொத்தமாக வந்து மறுபடியும் புயல் கிளம்பாமல் இருக்கணும், எங்கேயும் பரவாமல் இருக்கணும். அப்போ தான் அணைக்க முடியுமோ தவிர அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை கொண்டு இப்படி வந்து பரவிட்டு இருக்கக்கூடிய தீயை வந்து யாராலையும் அணைக்க முடியாது. அதுலேயும் வந்து இன்னி அடுத்த ஒரு 12 மணி நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா புயல் காற்று ஆரம்பிச்சிருக்கிறதுனால எல்லா பக்கமுமே தீ பரவல் ஜாஸ்தியாக இருக்கும். அதை கட்டுப்படுத்துறதுக்காக இரவு முழுவதுமே வந்து ஆட்கள் குவிக்கப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.